ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் பெரும் பண்டிகையானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் துவங்கி நடைபெற்று கொண்டுள்ளது. இதில் முதல் நாள் நிகழ்ச்சியாக சக்தி அழைப்பாக நேற்றைய தினம் மிக கோலாகலமாக பார்ப்போற்றும் வகையிலே நடந்து முடிந்தது. இன்றைய தினம் ஸ்ரீ சாமுண்டியாக அம்மனை குதிரை மீது அமர வைத்து அழைத்து வரும் நிகழ்வானது இப்பொழுது நம் தேவாங்க குல பெருமக்கள் அனைவரும் நடத்தி கொண்டுள்ளோம். இந்த சாமுண்டி எதற்காக என்றால், அம்மன் ஊருக்குள்ளே துஷ்ட சக்தி எல்லாம் விரட்டி தானே சாமுண்டி சண்டமுண்டர்களை எப்படி வதம் செய்தாலோ அதை போன்றவே இங்கு இருக்கும் துஷ்ட சக்திகளை எல்லாம் வதம் செய்து நம்மை காத்தருள அதற்காகவே சிறப்பாக குதிரை மீது எழுந்தருளி மிகவும் சீரோடும் சிறப்போடும் இப்பொழுது அன்னை எழுந்தருள்கின்றாள். அந்த நிகழ்வானது பிள்ளையார் கோவிலார் நந்தவனத்திலிருந்து இப்பொழுது அழைத்து கொண்டு வருகின்றோம். திருவிழா பந்தலிலே அம்மன் கொள்ளுவீற்றிருக்கும் அழகு மிக அற்புதமாக இருக்கிறது. அதை இப்போது நீங்கள் கண்டு கொண்டுள்ளீர்கள். இந்த கதிக கும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பூர்ண கும்பமானது பெண் மக்கள் எடுக்கின்றார்கள். அவர்கள் எதற்காக இந்த கும்பம் எடுப்பது என்று கேட்டால், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் மற்றும் சிறப்பு அவங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேற்றுவதற்காகவும் அம்மனானவள் இந்த அருள் பாலிப்பாள் என்பது குல பெரியோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஐதீகமாக இருக்கின்றது. 308 பேர் இந்த கதிய கும்பமானது எடுத்துக்கொண்டு நம்முடைய நந்தவனத்திலிருந்து திருவிழா பந்தலுக்கு எல்லோருமே வந்திருந்து அம்மனிடம் சமர்ப்பிக்க உள்ளார்கள். இந்த திருநீரானது அம்மனுக்கு அபிஷேகம் செய்வித்தல் என்பது மிகவும் சிறப்பானது. இன்று எடுத்து வருகின்ற இந்த கதிய கும்பம் திருநீரானது அந்த நீரை கொண்டு நாளை அம்மனுக்கு அபிஷேகம் செய்விக்கப்படும். இவ்வாறாக மிக சிறப்பு வாய்ந்த எங்களது தேவாங்க குல பெருமக்கள் ஆல் நடத்தப்படும் இந்த விழாவானது மிக சீரோடும் சிறப்போடும் இங்கே பெருவிழாவானது சேலம் கருங்கல்பட்டியில் மிகவும் நன்றாக நடந்து கொண்டுள்ளது. இந்த விழாவினை நீங்களும் கண்ணுற்று காணலாம். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக, அனைவரும் வர வேண்டும் என்று இருகரம் கூப்பி அனைவரும் வருக 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 என்று திருவிழா கமிட்டியின் சார்பிலே அழைக்கின்றோம்.